இப்படிதானே? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாததுங்கிறது பிரார்த்தனை மட்டும்தான். தொழுகை, நோன்பு இவைகளெல்லாம் நம்மோடு எப்போதும் இருந்தாலும், அது நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட செயல்களாக இருந்தாலும், ஒரு மனிதனை உயிரோட்டமாக இறைவனோடு தொடர்பு படுத்துவதுங்கிறது என்னது? பிரார்த்தனை தான். அல்லாஹ்வோடு நாம் நேரடியாக பேசுவது எதுல? பிரார்த்தனையிலே தான். அப்படிதான். நான் பிரார்த்தனையில் தான் என்னுடைய வாழ்க்கையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு எது தேவையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது, நான் செய்த பிரார்த்தனைகளை நான் அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கும் போதுதான் இதெல்லாம் எனக்கு தேவையாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்திலே நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் போது நான் பாஸ் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறேன். கணக்குவாதியார் இன்றைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்திருக்கிறேன். அப்படியே வந்தாலும் பீரியடுக்கு வரக்கூடாது என்று துவா செய்திருக்கிறேன். அப்படியே வந்தாலும் அவர் நேரடியாக பாடம் நடத்த போய்விட வேண்டும், அவர் ஒரு காலம் நாம் செய்த வீட்டு பாடத்தை கேட்கக்கூடாது என்றெல்லாம் பிரார்த்தனை, இப்படி எல்லாம் நம்முடைய கடந்த காலத்தில் அப்படியே துவா செய்ய ஆரம்பித்தோம். 10வது வந்திருக்கும், பாஸ் ஆகணும்னு நினைச்சோம். அப்படியே கல்யாண வயசு வந்திருக்கும், கல்யாணம் ஆகணும்னு நினைச்சோம், துவா செஞ்சோம். வெளிநாட்டுக்கு போகணும்னு துவா செஞ்சோம். பிள்ளைகள் வேணும்னு துவா செஞ்சோம். பிறந்த பிள்ளை நல்லபடியா வளரணும்னு. இப்படி நாம் செய்த கடந்த கால பிரார்த்தனைகளை நாம் நினைத்து பார்க்கும் போதுதான் எந்தெந்த நேரத்தில் எனக்கு என்னென்ன தேவைகள் இருந்திருக்கிறது, என்னென்ன நேரத்தில் எனக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது, நான் என்னென்ன கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியுது என்னால மீன்ஸ் நம்ம எல்லாராலையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட பிரார்த்தனையில் தொடர்ச்சியாக இந்த ரமதானுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள். நம்ம பிரார்த்தனையில ரமதானுக்கு என்ன இடம் கொடுத்தோம்? இதுதான் ரமதானை வரவேற்போம். நம்ம இவ்வளவு நாள் நம்ம பிரார்த்தனை செய்யறோம் இல்லத்தா, என்னத்தா கேட்கிறோம்? சுத்தி யா அல்லாஹ் இன்கிரிமெண்ட் வேணும், யா அல்லாஹ் காசு வேணும், யா அல்லாஹ் எனக்கு வீடு வேணும், யா அல்லாஹ். கேளு, தப்பு இல்லை. ஆனா கேட்கறதுல கொஞ்சம் என்ன செய்யணுமோ, மார்க்கத்துக்காகவும் வறுமைக்காகவும் கேட்கணும். அதான் ஒரு ஷேக் மாஷா அல்லாஹ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முஃப்தி உமர் ஷெரீஃப், இல்ல பிரபலமான ஒரு அறிஞர் தான். அவர் அன்றைக்கு ஒரு உரையிலே குறிப்பிடுகிறார், உண்மையிலேயே இந்த மனிதனிடத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம்ல, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாத பிரதர், அந்த டைம்லயே நீ ஒரு துவா பண்ணிக்கோன்னு மட்டும் இந்த மார்க்கம் சொல்லி இருந்தா, அங்கேயும் போய் நம்ம என்ன பண்ணிருப்போம்? இப்ப அல்லாஹுன்னு கை கட்டுறோம்லாங்க, கை கட்டின உடனே என்ன செய்யறோம்? சனா ஓதிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாக்கு வந்துடுறோம். யார் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையா, உங்களுக்கு தொழுகை இல்லை. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்ச எல்லா பேரும் என்ன செய்யறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சூரா ஃபாத்திஹா, துணை சூரான்னு ஓதுறோம். ஒருவேளை மார்க்கம் உங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குது, ஒரு ஆப்ஷன் கொடுக்குது, நீங்க ஒன்னும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலாம், இல்லாட்டா உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஓதலாம். இந்த தவாஃப் செய்யும் போது ஆப்ஷன் கொடுப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உம்ராக்கு வழிகாட்டும் போது உங்க உலமாக்கள் சொல்லியிருப்பாங்க, தவாஃப்ல நம்ம என்னங்க ஓதணும், இந்த துவாக்களை ஓதுங்க, இல்லாட்டா உங்களுக்கு விரும்பிய துவாக்களை ஓதுங்க. இந்த மாதிரி ஒருவேளை அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் கை கட்டிவிட்டு விரும்பியதை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று இந்த மனிதனுக்கு, இந்த இன்சானுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குமானால், அங்கேயும் இந்த இன்சான் என்னத்தான் கேட்பான்? என்னங்க கேட்போம்? காசு, பணம், வேலை, இன்கிரிமெண்ட், காரு, இதுதான் கேட்போம். அதனாலதான் டேய் அங்கேயாவது போய் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அங்கேயாவது போய் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். என்ன அர்த்தம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னா? யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை கேட்கிற ஒரே இடம் அங்கதான். ஏன்? அங்க வேற ஆப்ஷன் இல்லை. அங்கேயும் மனிதா நீ விரும்பியதை கேட்டுக்கொள். அத்தஹியாத்து முடிவின் போது நமக்கு ஒரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படிதானே? அத்தஹியாத்து ஓதிட்டு, ஸலவாத்து ஓதிட்டு, கபூர்ல இருந்து அந்த பாதுகாப்பு பெறதுவா ஓதிட்டு, சலாம் சொல்ற வரைக்கும் ஃபல்யக்தர் மாஷா, விரும்பியதை கேட்டுக்கொள்ளட்டும்னு தொழுகையின் முடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு மட்டும் இந்த இன்சானுக்கு தொழுகையின் துவக்கத்திலும் கொடுக்கப்பட்டிருக்குமானால், அங்கேயும் போய் உட்கார்ந்து நம்ம என்னதான் கேட்டிருப்போம்? அல்லாஹ் வீடு, வாசல், காரு அப்படின்னு. ஆனா அங்கேயாவது நீ மார்க்கத்துக்கு கொஞ்சம் இடம் கொடு, அங்கேயாவது உன்னுடைய நேர்வழியின் பெருமதியை மனிதா கொஞ்சம் உணர்ந்து விடு, அங்கேயாவது இபாதத்துக்கு துவா கேளு, அங்கேயாவது அல்லாஹ் கிட்ட உதவி கேளுங்கிறது ஒரு ஆப்ஷன் அல்ல, அது ஒரு ஆர்டராக, அது ஒரு கட்டளையாக அங்கே இருப்பதனால் தான் அங்க போய் நம்ம என்ன கேட்கிறோம்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை கொடு. அது எங்களுக்கு என்கிறோம், எனக்கு என்பதில்லை. அப்படிதானா? ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் எந்த நிலையிலும் சுயநலத்தோடு வாழ்ந்துவிடக் கூடாது என்பதை தொழுகையின் துவக்க அல்லது குர்ஆனுடைய அல் ஃபாத்திஹா என்கிற ஆரம்ப அத்தியாயமே நமக்கு என்னதான் உணர்த்துகிறது? பொதுநலத்தை தான் உணர்த்துகிறது. உனக்கு விரும்புகின்ற எல்லாவற்றையும் பிறருக்கும் விரும்பு என்று சொல்லுகிற மார்க்கம். நான் முத அல்லாஹ் முன்னாடி போய் நின்று யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டுன்னு தான் கேட்கிறேன். எங்களுக்கு எனும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் என்னோடு பயணிக்கிறார்கள்.